வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் நகைகளை அரசுடைமையாக்க கூடாது, உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு செல்வம் கோரிக்கை. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினராகும் ஈழத்தமிழ் பூர்வீக பெண் ஆளும் தொழிற்கட்சி சார்பாக சிட்னியில் வெற்றி. காணி அபகரிப்பை நிறுத்தக் கோரி ஜனாதிபதிக்கு சுமந்திரன் கடிதம், வர்த்தமானி அறிவிப்பின் எதிரொலியாக நகர்வு. தேர்தல் சட்டத்தை மீறிய சுமார் 50 வேட்பாளர்கள் கைது, காவல்துறைக்கு கிடைத்த 500க்கும் அதிகமான முறைப்பாடுகள். கனடா இந்தியாவில் உள்ள குற்றவாளிகளை அழைத்து வர நடவடிக்கை, துபாயில் இருந்து கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்ட பாதாள உளவுக்குழு முக்கியஸ்தர். நீட் தேர்வு அச்சத்தால் 2 மாணவிகள் தற்கொலை, மு.க. ஸ்டாலின் மற்றும் மோடி அரசை சாடிய அன்புமணி. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் நேற்று இடம்பெற்ற பொதுத் தேர்தலிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த அஸ்வினி அம்பிகை பாகர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆளும் தொழிற்கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய எனப்படும் அஸ்வினி 66% மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நேற்று இடம்பெற்ற பொதுத் தேர்தலிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த அஸ்வினி அம்பிகை பாகர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிட்னி பார்டன் தொகுதியில் ஆளும் தொழிற்கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய எனப்படும் அஸ்வினி 66% மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஈழத்தமிழ் படைப்புலகில் பிரபலமான கவிஞர்களில் ஒருவரான நாவட்குழியைச் சேர்ந்த மறைந்த கவிஞர் அம்பி எனப்படும் ராமலிங்கம் அம்பிகை பாகரின் பேத்தியான அஸ்வினி கடந்த 2022 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற நிலையில் அவர் நேற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் கனேடிய நீதி அமைச்சரான ஹரி ஆனந்த சங்கரி மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு மேலதிகமாக இன்னொரு ஈழத்தமிழ் பூர்வீகத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக ஜுவனிதாவும் பெற்றிருந்தார். இந்த நிலையில் இப்போது அஸ்வினி ஆஸ்திரேலியாவில் வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே கடந்த வருடம் பிரித்தானியாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில் மேற்குலக நாடுகளில் தாயக உணர்வு சார்ந்த நிலைப்பாட்டுடன் ஈழத்தமிழ் பூர்வீகத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் இடதுசாரி மற்றும் தாராளவாத கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு முக்கிய விடயமாகும். தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடைமையாக்குவதை விடுத்து அவற்றை உரிய முறையில் உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் முதலீடாகவும் அவர்களின் கலாச்சார அடையாளமாகவும் தங்க நகைகளே காணப்படுவதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் வசமிருந்த தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகள் தற்போது காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு மத்திய வங்கியினால் அந்த நகைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக செல்வம் அடைக்கல்நாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். மனிதாபிமான யுத்தம் என்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக பேணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிற்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருந்திருக்கின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் நகைகளை வன்னி நிலப்பரப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் எனவும் செல்வம் அடைக்கல்நாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடைமையாக்காது நகைகளுக்கு உரித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பொதுமக்களும் தம்மிடம் அந்த நகைகளை அடகு வைத்த பற்றுச் சீட்டுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை வெளிப்படுத்தி தமது நகைகளை உறுதிப்படுத்தி பெற்றுக் கொள்வதற்கும் முன்வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பற்றுச் சீட்டுகள் உள்ளவர்கள் அதன் பிரதிகளை தம்மிடம் வழங்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரியவர்கள் இந்த நகைகளை பெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
அத்துடன் அரசாங்கமானது வங்கிகளில் அடகு வைத்த பற்றுச் சீட்டுகள் பல பொதுமக்களிடம் இல்லாத நிலை தற்போது காணப்படுகின்றது எனவும், அது மாத்திரமன்றி அடகு வைத்த பலர் இன்று இயற்கை எய்தியும் உள்ளதால் அவை தொடர்பில் ஏதுவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கல்நாதன் கூறியுள்ளார். எனவே அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமே தவிர நகைகளை அரசுடைமையாக்கி தமிழ் மக்களின் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடாது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் அரசியல் விளையாட நினைத்தால் பாரதூரமான நிலைமையே ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மின் கட்டண அதிகரிப்பு நாணய நிதிய நிபந்தனைகளில் முக்கியமானதொன்றாகியுள்ளது எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 4வது தவணை கொடுப்பனவை விடுவிக்கப் போவதில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினால் அரசாங்கம் பெரும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளப் போகின்றது. மின்சார கட்டணத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு நாணய நிதியத்தின் அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஏற்கனவே குறிப்பிட்ட கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தனது அரசியல் போலித்தனத்தால் அரசாங்கம் சிக்கிக் கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் அரசாங்கத்திற்கு இது ஒரு நெருக்கடியான நிலைமைதான். நடைமுறையில் உள்ள மின்சார கட்டணம் மின்சார உற்பத்தி செலவை ஈடு செய்யவில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. ஆகவே கட்டண அதிகரிப்பு நிச்சயம் இடம்பெற வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி வலியுறுத்தினார். எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் பிரச்சனையை எம்மீது சுமத்துவது முறையல்ல, மாறாக தீர்வுகளை காண முயற்சிக்க வேண்டும். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டிற்கு எதிராக பேசியதில்லை. அதனை அனைவரும் அறிவர். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன வாஷிங்டன் சென்றிருந்தார். அங்குதான் மின்சார கட்டண விவகாரம் பேசப்பட்டது. எனவே சர்வதேச விடயங்களுடன் இவ்வாறு அரசாங்கம் விளையாட இயலாது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 5வது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் கடந்த 28ஆம் தேதி இரு நாடுகளின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது. இதில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்தா தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய புதிய வழிகளை ஆராய்வதற்கான வாய்ப்பு இந்த கலந்துரையாடல் ஊடாக கிடைக்கப்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு இன்று அழைத்து வரப்பட்ட முக்கிய பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவரான சுஜீவ ருவன்குமார டி சில்வாவை தேவை ஏற்படின் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. லொக்குப்பட்டி என அழைக்கப்படும் ருவன்குமார டி சில்வா இன்று காலை 7:45 அளவில் துபாயில் இருந்து தனியார் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கிளப் வசந்த எனப்படும் வசந்த பெரேரா உட்பட பல கொலை குற்றங்களில் லொக்குப்பட்டி ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கொலைகளை தவிர போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருத்தல் உள்ளிட்ட ஏனைய குற்றங்களில் அவர் ஈடுபட்டிருப்பதையும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். லோக்குபெட்டி என்பவர் இந்த குற்றங்கள் பலவற்றில் தேடப்பட்டு வரும் உயர்மட்ட குற்றவாளி எனவும் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் சந்தேக நபருக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 மாதங்களில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 11வது தேடப்படும் குற்றவாளியாக லோக்குபெட்டி பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தொடரும் என்றும் புத்திக மனதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் காணி அபகரிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். காணிகளை உரிமை கோர ஸ்ரீலங்கா அரசாங்கம் கால அவகாசம் விடுத்துள்ள நிலையில் குறித்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். நிலம் அழிந்தால் இனம் அழியும். நிலம்தான் எங்களுடைய அடிப்படை, எங்களுடைய தேசம் என்று நாங்கள் சொல்லுவது இந்த நிலத்தை, இந்த மக்களை. நிலத்தை எடுத்து விட்டால் மக்கள் இருக்க முடியாது. ஜனாதிபதிக்கு நான் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஏன் இந்த சட்டம் இப்பொழுது உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்று அவருக்கு காரணங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்டா பயிரங்க வழியில் நான் சொல்றது எல்லாத்தையும் அவர் கேட்டு இனி மொழிபெயர்ப்பு கேட்டு என்னத்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ தெரியாது. ஆனபடினால அவருக்கு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறேன்.
மக்கள் இடம்பெயர்வால் இந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த இடத்துல இருந்திருக்கிறது. இப்பொழுதும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய மக்கள் அகதிகள் என்று உத்தியோகபூர்வமாக வர்ணிக்கப்பட்டு வேறு நாடுகளிலே வாழ்கிறார்கள். 1 லட்சத்துக்கு அண்மித்தவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானிகருடைய மேற்பார்வையின் கீழே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அதைவிட பல்வேறு நாடுகளிலே ஆதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சர்வதேச சட்டத்திலே அகதிகள் என்று இந்த நாட்டிலே வாழ முடியாதவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்களுடைய நிலத்திலே இருந்து இடம்பெயர்ந்து இருக்கிற போது எப்படி ஐயா அந்த நிலங்களுக்கான தங்களுடைய உரித்தை அவர்கள் நிலைநாட்ட முடியும்? இதை செய்யாவிட்டால் உங்களுடைய ரவுடி அமைச்சராக இருக்கலாம், மற்ற கோமாளிகளாக இருக்கலாம், எவருமே இந்த மண்ணிலே காலடித்து வைக்க முடியாது. அதில் இங்கே வருவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இந்த நிலத்தை அபகரிக்க விட்டு அதை பற்றி கேள்வி கேட்கிற போது இல்லை இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார். யாழ்ப்பாணம் வேளாளையில் இருக்கிறன்னு சொன்னவர் சொல்றார், இதெல்லாம் பொய் பிரச்சாரம். வர்த்தமானியில் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுடைய கல்முனை தொகுதிக்கிளை தலைவர் நிதான்சன் எடுத்து காட்டின பிறகும், இதே இருக்கிறது என்று காட்டின பிறகும் இல்லை அதெல்லாம் பொய் பிரச்சாரம். சரி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாட்டி பக்கத்தில் இருக்கிறவனே அது கேட்கலாமே, இது வர்த்தமானி பிரசுரமா இல்லையாண்டு கேட்டு பதில் சொல்லலாம் தானே. அது என்ன பொய் பிரச்சாரம்? ஆனபடியினால இந்த நிலத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் எழுந்து நிற்காவிட்டால் நான் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜாவிடத்தில் நேரடியாக கேட்கிறேன், இதை அனுமதிக்கிறீங்களா? நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கலாம், அவருக்கு மட்டும்தான் இது விளங்கும். இதை அனுமதிக்கிறீர்களா நீங்கள்? ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் மொத்தம் 46 வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி வரையான காலப்பகுதிகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பாக வேட்பாளர்களை தவிர பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் 199 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பாக மொத்தம் 25 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் 3 வேட்பாளர்களும் 9 அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைதுகளுடன் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 245 உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் மொத்த எண்ணிக்கை 549 உயர்ந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் பிளவுகள் இல்லை எனவும் தாம் ஒற்றுமையாகவே பயணிப்பதாகவும் அந்த கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கட்சியின் நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் பல்வேறு தரப்பினர் செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்று நான் பெருமையாக உள்ளூராட்சி தேர்தலில் நிற்கிறேன். எங்களுடைய கட்சி பிளவுபடாது. உங்களுக்கு உத்தரவாதமாக எங்களுடைய மக்களுக்கு, முழு வடக்கு கிழக்கில் உள்ள எல்லா தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு பொறுப்போடு சொல்ல விரும்புகிறேன், கட்சி பிளவுபடாது. கட்சி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. அவரை காணல, இவரை காணல, அங்க இல்லை, இங்க இல்லை, இதெல்லாம் மற்றவர்கள், அடுத்த வீட்டுக்காரர்கள், 3ஆம் வீட்டுக்காரர்கள் சொல்லிவிடுகின்ற விடயம். கட்சியில எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். குறிப்பாக கூட்டாக கலந்து பேசி கலந்தாலோசித்து எங்களுடைய கட்சி கொண்டு செல்லப்படுகிறது, நிர்வகிக்கப்படுது. இனிமவ்வாறு தான் நடக்கும். இதை நிதானமாக எங்களுடைய கட்சியை நாங்கள் நிர்வகிக்கிறோம். யாரும் எங்களுக்காக விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை, வகுப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. நாங்கள் அந்த அளவுக்கு அரசியல் வரலாற்றிலே பயணித்தவர்கள். என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 50 வருடம் அரசியலில் பயணித்தவன் தான். இலங்கைக்கு கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,74,608 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது 17.3% அதிகரிப்பாகும் என அதிகார சபையின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு முதல் 4 மாதங்களில் 8,96,884 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அதிகபட்சமாக 38,744 சுற்றுலா பயணிகள் இந்தியா இலங்கைக்கு வருகை தந்துள்ளதுடன் இது 22.2% பங்களிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் பிரித்தானியாவிலிருந்து 17,348 பேரும், ரஷ்யாவிலிருந்து 13,525 பேரும், ஜெர்மனியிலிருந்து 11,654 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 10,744 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாமிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் 10 அமைச்சர்கள் 4 நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகங்களுக்கும் அமைச்சர் விஜித ஹேரத்தின் கீழ் உள்ள வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்திற்கும் 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான 10 அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார 10 அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர 10 பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை 10 அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதவிருந்த மாணவிகள் 2 தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் நீட் தேர்வு தற்கொலைகளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ஏவுகணை ஸ்டேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் பிரதான முனையத்திற்கு அருகே வீழ்ந்துள்ளது. தலைநகர் டெல் அவீவின் புறநகரில் உள்ள இந்த விமான நிலையத்திற்கு அருகே ஏவுகணை தாக்குதலால் கரும்புகை எழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் நகைகளை அரசுடைமையாக்க கூடாது, உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு செல்வம் கோரிக்கை. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினராகும் ஈழத்தமிழ் பூர்வீக பெண் ஆளும் தொழிற்கட்சி சார்பாக சிட்னியில் வெற்றி. காணி அபகரிப்பை நிறுத்தக் கோரி ஜனாதிபதிக்கு சுமந்திரன் கடிதம், வர்த்தமானி அறிவிப்பின் எதிரொலியாக நகர்வு. தேர்தல் சட்டத்தை மீறிய சுமார் 50 வேட்பாளர்கள் கைது, காவல்துறைக்கு கிடைத்த 500க்கும் அதிகமான முறைப்பாடுகள். கனடா இந்தியாவில் உள்ள குற்றவாளிகளை அழைத்து வர நடவடிக்கை, துபாயில் இருந்து கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்ட பாதாள உலகக்குழு முக்கியஸ்தர். நீட் தேர்வு அச்சத்தால் 2 மாணவிகள் தற்கொலை, மு.க. ஸ்டாலின் மற்றும் மோடி அரசை சாடிய அன்புமணி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.